விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி வீட்டில வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருக்காரு. தீப்பெட்டி வேணும் அப்படின்னு சொல்றாரு. நிறைய பொருட்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருக்காரு. அதனால வந்து சாரதா செம்ம டென்ஷன் ஆகி நல்லா திட்டி விட்டுறாங்க விஜய. இதனால் விஜய் வந்து ரொம்ப கோவப்படுறாங்களே, இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்களே, வேறு வழி இல்லையே, காவேரிக்காக எல்லாத்தையும் பொறுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. அடுத்து வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, சாமி கும்பிட்றாரு. காவேரி இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு கூட. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து காவேரி வந்து கடத்தலுக்கு போயிட்டே இருக்காங்க. பின்னாடி ஓடி வராரு. அப்படியே வந்து காவேரி வந்து பயமுறுத்துற மாதிரி பண்ணுறாரு. அதை பார்த்தா காவேரி வந்து என்னங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. பயந்துட்டியா காவேரி அப்படின்ற, நான் ஒன்றும் பயப்படலையே அப்படின்றாங்க. சரி எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு பார்க்கும்போது தெரியல, கடத்தருக்கு தான் போயிட்டுருக்கேன். என்ன காவேரி நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற, புருஷன்கிட்ட இப்படியா பேசுறது, கொஞ்சமாவது அன்பாக பேசலாம்ல அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் முதல்ல இங்கேருந்து காலி பண்ணிட்டு போங்க, சும்மா தொல்லை பண்ணிகிட்டே இருக்கீங்க, வீட்டில் எல்லோரும் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க இதனால். இங்கே பாரு காவேரி, யார் டென்ஷன் ஆனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என்ன பொறுத்திருக்கோம் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்டி, அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். நீ தானே வந்து வரவே மாட்டேங்கிற, உங்கள் அம்மா விட்டுட்டு உங்கள் அம்மா தான் முக்கியம்னு இருக்க. ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாரோட இந்த உலகத்தில் நீ தான் முக்கியம், புரியுதா அப்படி சொன்னோன்னே காவேரிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. இங்கே விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்து வந்து விஜய்க்கு வந்து சமைக்கவே தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. எப்படி சமைக்கணும்னு தெரியாமல் என்ன பண்ணலாம், எது பார்த்தாலும் யூடியூப்பை பார்த்தாலும் தெரிய மாட்டேங்குது, தப்பு தப்பாக சமைக்கிறோமே, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு. இங்கே வந்து பாட்டி வந்து எட்டி பார்க்குறாங்க. பாட்டியை பார்த்துட்டோன்னே வந்து அந்த பாட்டி தான் எட்டி பார்த்துட்ருக்காங்க. இருங்க என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு. உடனே வந்து ஹலோ பாட்டி அப்படின்றாங்க. என்னப்பா தேவையில்லாமல் எதுக்கு என்கிட்ட வந்து பேசுகிற அப்படின்றாங்க. அதுக்கு வந்து இல்லை பாட்டி, எனக்கு சமையலே பண்ண தெரியல, நீங்கள் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறீங்களா ப்ளீஸ் அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் சொல்லித்தர முடியாது அப்படின்றாங்க. என்ன பாட்டி நீங்கள், என் பாட்டி வந்து இப்படி சொல்லுவாங்களா, எனக்கு சமைச்சு தருவாங்க, ஆனால் நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் பாட்டி தான் சமைக்கணுமா, நான் பொண்டாட்டி சமைச்சா உனக்குலாம் பிடிக்காதா அப்படின்றாங்க. ஐயோ பாட்டி நிஜமாக சொல்கிறீங்க, இல்லைப்பா நான் சொல்கிறேன், எல்லாருமே பொண்டாட்டி தானே சமைப்பாங்க கேட்பாங்க, நீ நம்ம பாட்டி சமையல் கேட்குற, பொண்டாட்டியை சமைக்க சொல்லி சாப்பிட்றதா ஒவ்வொரு புருஷனோட கடமை, அது கூட உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி சூப்பராக ஐடியா கொடுத்துருக்காங்களே, அப்போது காவேரி நானும் ஒன்று சேரணும்னு பாட்டி வந்து விரும்புகிறாங்க. ஐயோ எனக்கு இதோட சந்தோஷம் என்ன இருக்குது, அவங்க வீட்டில் ஒரு ஆள் மனசில் இவ்வளோ இருக்குது அப்படின்னோடனே இதுக்கப்புறம் எனக்கு கவலையே இல்லை, பாட்டியை வச்சே காவேரி வீட்டுக்குள்ளே நுழையிற, எப்படியாவது காவேரி அவங்க அம்மா மனசை மாத்துற அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து பாட்டி வராங்க. என்னடி நீ இப்படி உட்காந்துட்ருக்க, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, அங்கே அவன் இருக்கான்ல அந்த பையன், யாரை சொல்கிற, வேறு யார்டி, அதான் உன் புருஷன், அவன் சமையல் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறான், என்னென்னு போய் பாரு அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் பார்க்க முடியாதுமா, அம்மா பார்த்தா திட்டுவாங்க, நீ போய் பாரு அப்போ தான் தெரியும், ஏதாவது அவனுக்கு செஞ்சு கொடு, பாவம் வாய்க்கு ருசியாக சாப்பிடுவேன், இப்போ நான் கஷ்டப்பட்டுருக்கான், நீ என்ன இப்படி பண்ணுறியே அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் பாட்டி, அதெல்லாம் நான் பண்ண முடியாது, பெரிய பிரச்சனை பண்ணாத, கம்முன்னு போ, தேவையில்லாத பிரச்சனை இழுத்து விட்ற அப்படின்னோடனே, நான் என்ன சொன்னாலும் எங்கே கேட்குறா இவ அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. காவிரி யோசி சமையல் பண்ண தெரியாமல் கஷ்டப்படுறாரா, அவருக்கு ஆல்ரெடி ஒன்றுமே சமைக்க தெரியாதே, இதுக்கு எதுக்கு இந்த வேலை, இவர் ஹோட்டலில் போய் சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. சரி என்ன தான் பண்ணுறாருன்னு பார்ப்போமே, பார்க்கலாமா வேணாமா, அம்மா திட்டுமா, அம்மா இருக்காங்களா முதல்ல பார்த்துப்போம் அப்படி சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. அவங்க அம்மா இல்லை, அப்பாடி அப்படி சொல்லிட்டு போய் காவேரி எட்டி பார்க்குறாங்க. விஜய் வந்து சமைக்க தெரியாமல் கஷ்டப்படுறாரு. எல்லாத்தையும் எடுக்கிறாரு. இதுக்கு முன்னாடி போடணுமா அதை முன்னாடி போடணுமா தெரியலையே, காவேரி கொஞ்சமாக சமையல் செஞ்சு கொடுத்துட்டு போகலாம்ல, நீ ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னோடனே, சமையல் கற்றுக் கொடுத்துட்டாலும் அப்படியே கற்றுப்பீங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இங்கே காவேரி எதுவும் எட்டி பார்க்குறத பார்த்துட்டு அவங்க அம்மா வராங்க.